ஜாக்கி டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர் நம்மோடு இணைந்து உரையாட வந்திருக்கிறேன். வாய்ஸ் ஓவர் சைனிங் இன். இது மதர்ஸ் டே ஸ்பெஷல் ஒரு லைவ். அதில் பேசின விஷயங்களுடைய முதல் பாகத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது இரண்டாம் பாகம். ஸோ விரிவான பார்வைக்கு ஸ்டேட் வித் அஸ். எங்களை தொடர்ந்து ஆதரிக்கணும்னு நினைக்கிறவங்க டிஸ்பிளே இருக்கிற டீட்டெயில்ஸ் மூலமாக உங்களுடைய சப்போர்ட்டுகளை எங்களுக்கு கொடுங்க. இதுவரை சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற எல்லோருக்குமே தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் லவ் அண்ட் சப்போர்ட். அண்ட் சப்போர்ட் பண்ணும்பொழுது ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிங்கிற கேட்டகரியில் சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இன்னைக்கு லைவ்ல நமக்கான சப்போர்ட்டுகளை எப்பொழுதும் போல கொடுத்துட்ருக்கோம். ஃபாத்திமா அபோ உங்களுக்கு வந்து தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் லவ் அண்ட் சப்போர்ட் ஃபாத்திமா. எல்லாரும் வந்து யார் யார் வந்திருந்தாங்கன்னு சொன்னேன். கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா யாரோட விட்டேன், ஜோதியோட விட்டுருந்தேன். சுஹாசினி சொல்லியிருந்தாங்க, மேம் என் பேர் சொல்லலை அப்படின்னு போட்டிருந்தாங்க. வரவே இல்லைடா, மேலே உங்களுடைய நேம் எங்கேயுமே வரல. நான் திருப்பியுமே போய் செக் பண்ணேன். அதன் பிறகு வந்து ரத்தி எம், நந்தினி கந்தா, சிஜேகே, ஃபாத்திமா, இட்ஸ் மீ பிரியா, இவங்க எல்லாருமே வந்திருக்காங்க. சங்கீதா எஸ்ஜிஎம். ஓகேவா? ஸோ இப்போ அப்படியே கமெண்ட்டுகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே விஷயம் சொன்னாங்கன்னு சொன்னீங்க இல்லையா. எழிலாசையும் வந்து எனக்கு விஷயம் சொன்னதோட உங்களுக்குமே சேர்த்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா நீங்களும் வந்து அதாவது ஒரு ஒரு யாழ்னிக்கு வந்து தாய்மானவனா இருந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐ மென்ஷனிங் ஜாக்கி பிகாஸ் யாழ்னிக்கு தாய்மானவன் அவர் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. நன்றிகள். அண்ட் பாலாகிருஷ் வந்து ஹாப்பி மதர்ஸ் டே சொல்லியிருக்காப்ல. தேங்க்யூ. அண்ட் சங்கீதா சொல்லியிருந்தாங்க, ஹாய் சுதா, ஹாப்பி மதர்ஸ் டே. ஆல்சோ ஜாக்கி உங்களுக்கும் ஹாப்பி மதர்ஸ் டே. தேங்க்யூப்பா. ஏன்னா நீங்க வந்து ஃபார் மதர் ஃபார் யாழ்னி ஃபார் லாட் ஆஃப் டைம்ஸ் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபார் மீ மை மாம் இஸ் எவ்ரிதிங். Okay. She had to go for work for financial stability, but her thoughts always with me. As a kid, I missed her. Now I understood she was feeling guilty leaving me and going for work. சங்கீதா சண்முகம் வந்து சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய அம்மா அவங்க எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக அந்த ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள்ஸ் அவங்க எப்படி வந்து அண்டர்கோ பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாமும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ லைவ் கரெக்டாக இருக்கா? கரெக்டாக இருக்கு சார். இல்லை நான் மாற்றி பண்ணேன் அதனால. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்து சாந்தி இவங்க எல்லாருமே மதர்ஸ் டே விஷஸ் ஜோதிமா தான் சொல்லியிருந்தாங்க. அண்ட் லவ் போயம்ஸும் வந்து வணக்கம் சொல்லியிருக்காப்புல. அண்ட் விமலன்மணி வந்திருக்காரு. அனிதாவும் வந்து மதர்ஸ் டே விஷஸ் சொல்லியிருந்தாங்க. அம்மா குரோம்பேட் சுவாமிநாதன் சார் சொன்னதை நீங்கள் படிச்சுட்டீங்க. என் சிறு வயதில் தந்தையிடம் நான் வாங்கும் அடியில் பாதி அடி என் மேல் விழாமல் தன்மேல் வாங்கியவள் தான் எங்க அம்மா அப்படிங்கிற மாதிரி. எங்களெல்லாம் அப்படி இல்லை. என் தம்பியெல்லாம் அடிக்கும் போது எங்க அம்மா நின்று கை கட்டி அவங்கள ரெண்டு போட்டு போவாங்க. அப்படிலாம் இல்லை சார். ஓகே. அண்ட் ஜோதி வந்து ஹாப்பி மதர்ஸ் டே சொன்னாங்கன்னு சொல்லிட்டேன் இல்லையா. அப்படி கீழே வந்தீங்க அப்படின்னா இப்போ பி பிரபு வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து லைவுக்கு வந்திருக்காராம். தேங்க்யூ ஸோ மச் பிரபு. ஃபர்ஸ்ட் டைம் லைவ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாரு. அண்ட் ஸ்ரீலலிதா வந்திருந்தாங்க. உங்க அம்மாவுடைய ஃபோட்டோ வந்து ரொம்ப அழகா இருக்கு அப்படிங்கிறத ஸ்ரீலலிதா மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஆனந்தி லேட்டா வந்திருக்காங்களாம். சாரி, அவங்க ஆனந்தி வந்து புதுசா ஒரு மெடிசன் எடுத்துக்கிறாங்க. அதனால கொஞ்சம் அந்த ட்ரௌசினஸ் இருந்திருக்கு போல இருக்கு. அதனாலதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க எனக்கு. ஓகே. ஸோ அதன் பிறகு அப்படியே பார்த்தீங்கன்னா ஜோதி வந்து இந்த வார் வந்து இஸ் அ பிளெஸிங் இன் டிஸ்கைஸ் அப்படிங்கிறதையும் ரொம்ப பேட்ரியாட்டிக்கா இருக்கிறது வந்து நல்ல ஃபீலிங் தான், பட் ரொம்ப எமோஷனல் ஃபீலா இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க நீங்க பேசின விஷயங்களுக்கு. அண்ட் ஐ வாண்ட் டு மென்ஷன் ஹியர் அபவுட் மை மதர்ஸ் மதர் ஹூ இஸ் a very strong lady and kept the whole family and விவசாயம் அண்டர் கண்ட்ரோல் அப்படின்ட்டு சங்கீதா எஸ்ஜி சொல்லியிருக்காங்க. உண்மையிலே நம்ம மதர்ஸை விட எனக்கு தெரியல, அதை யாராவது கரெக்டா சொல்லுங்க, இந்த 70s மதர்ஸை விட 70s 80s மதர்ஸை விட அதற்கு முன்னாடி இருந்திருப்பாங்க நம்மளுடைய பார்ட்டிஸ் இருந்திருப்பாங்கல்ல 60s லேட் 50s 60s அதுக்கப்புறம் வந்து ஏர்லி 70s ரொம்ப ஏர்லி 70sல இருக்கிற மதர்ஸ் வந்து பயங்கர ஸ்ட்ராங் அண்ட் தே வர் டாமினேட்டிங் அஸ் வெல். நம்ம சொல்றோம் இல்லையா, இப்ப விமன் டாமினேட் பண்ண முடியறது இல்லை அப்படின்போது தெரியல. மேபி என்னுடைய ஃபேமிலி சைட்ல இருந்து நான் நம்ம ஃபேமிலியை வச்சுட்டு நம்ம எல்லாருமே பேசுறோம். அதனாலதான் சார் சொல்லும் போதே சொன்னேன், நீங்க முதல்ல கரெக்ட் சார் பேச்சு அப்படியே வச்சுக்கிட்டு நம்ம வீட்டுல நடந்தது அப்படின்ற மாதிரி வச்சு நம்ம எல்லாத்தையும் சொல்லுவோம். சொல்றது இப்ப உதாரணத்திற்கு நான் எப்படி உங்க சத்யா பாட்டியே சொல்றேன். உங்க அம்மா வந்து டாமினேட்டிங் கிடையாது, ஆனா உங்க சத்யா பாட்டி வந்து she dominates and she stood for herself. அந்த ஸ்ட்ராங்கான மென்டாலிட்டி அப்ப இருந்த விமனுக்கு இருந்ததுன்னு சொல்ல வந்தேன். அப்படி தலைய கண்ணாடி கேட்டேன் முதல்ல.
ஓவர் பேச்சு அப்படியே சீனை போட வேண்டியது. ஓகேவா? அந்த ஃபீல் எனக்கு இருந்ததுன்னு சொல்றேன். ஓகே ஓகே ஓகே, அந்த மாதிரி யாராவது ஃபீல் பண்ணியிருந்தா சொல்லுங்கன்னு தான் சொல்றேன். ஓகேவா? கீர்த்தி வந்து சொல்லியிருக்காங்க, அடடடா அந்த டோனட்டே அப்படின்னு வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. மா டோனட்டை பிடுங்கினவங்களுக்கு அதை பத்தி தெரியாது கீர்த்தி, பிடுங்கப்பட்டவங்க தானே அதை பத்தி ஏன்னா பேசணும். ஏன்னா சாப்பாடு பக்கத்துல வச்சுக்கிட்டு உட்காந்தே போட்டுட்டு இருக்கிறவங்க அப்படி ஒரு இடம் பசின்னா அவ்வளவுதான். அதாவது ரசத்தோட எங்க அத்தை விட மாட்டாங்கன்ற உடனே வத்தல் பொரிக்கிறதுல இருந்து ஏதாவது ஒண்ணு டக்குன்னு ஒரு இதை அடைச்சி வச்சு டக்குன்னு ஒரு இதை எடுத்து ஒரு 2 நிமிஷம் பொறுத்துக்கோன்ற மாதிரி அதை ப்ராப்பரா போடுவாங்க. இல்ல இது ரொம்ப போச்சுன்னா இது எனக்கே ஆப்பாகும். அதை விட்டுருவோம். ஆமா அதுதான் இந்த மாதிரி சாப்பிட்டு வந்தவங்க வந்து டோனட் வந்து அதுதான் நான் சொல்ல வந்தேன். டோனட் பிடுங்குறவங்களுக்கு அதை பத்தி தெரியாது. அதேதான் உங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா நீங்க அதுல சம்பந்தப்படல. பட் கையில இருந்து பிடுங்கினவங்களுக்கு தானே தெரியும் அதோட வலி என்னன்னு. பசி செம பசி. அதேதான் சார். உங்களுக்கு அது பரவாயில்ல, டோனட் எல்லாம் பிடிங்கிட்டு போயிட்டு வேற ஏதாவது கொடுத்துருப்பாங்க. எனக்குலாம் எதுவுமே கொடுக்க மாட்டாங்க சார். நானே ஒரு 2-3 தடவை வந்து சொல்லி பாலை வாங்கி வச்சிருங்கம்மா நான் வரேன் எனக்கு காப்பி வேணும் அப்படிங்கிற அளவுக்கு எல்லாம் போயிருக்கேன் சார். ஒரு கட்டத்துல பேசிட முடியல, என்னால பேச முடியாது மேடம். எனக்கு வேணுன்றதே இப்போ எங்கள் அம்மா அப்படி பண்ணாங்க, எனக்கு வேணுன்றது எங்கள் அத்தை அப்படி பண்ணாங்க, இப்போ நீங்கள் பண்ணுறீங்க. அந்த மாதிரி எனக்கு வேணுன்றதை அவங்கள தான் பண்ணேன். நான் ஒரு நாளும் கேட்டது கிடையாது. அதுதான் நான். ஸோ நீங்கள் உங்களால் எல்லா உலகத்தையும் அதுதான். அதனால தான் எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப்போ இல்லை வேற யாருமே எனக்கு பெருசாக வச்சுக்கவே மாட்டேன் நான் யார்கிட்டையுமே. அதை வந்து அதனால தான் சொல்லுவேன், என்ன அம்மா மாதிரி என்னை பார்த்துக்கணும். அத்தனை பேருக்கும் தான் எனக்கு அத்தனை பேரை பிடிக்கும். அது அதுலேயே வந்து அந்த அம்மா விடுற வேலைலாம் நிறைய இருக்குது. இந்த அம்மா வச்சா நான் மயங்கிடுவேன்றதுக்காக பேசுறதுக்கெல்லாம் சில இதெல்லாம் இருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த மாதிரியே அது புரிஞ்சிடும் நம்மளுக்கு ஈஸியா. ஏன்னா அந்த மாதிரியான சொந்தக்காரங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அதெல்லாம் தூக்கி எட்டக்கிடாச்சிட்டு வர்ற ஆள் நான். அதனால அது உண்மையாக தெரியும், நம்மளுக்கு பழகும் போது தெரிஞ்சிடும் நம்மளுக்கு உண்மையாக நம்மளை பார்த்துக்கிறாங்க, நம்ம மேலே பரிவாக இருக்காங்க, கன்சர்ன் பண்ணுறாங்க அப்படின்றது ஈஸியாக தெரியும். ஸோ அதனால தான் அது மாற்றுறது. அதனால நீங்கள் வந்து இப்போ உரிமையாக கேட்டுறீங்கல்ல, எனக்கு இது வேணும் அப்படின்னு கேட்டுருக்கீங்களா, பால் வாங்கி வச்சிரு, டிகாஷன் போட்டு வச்சிரு. எனக்கு முடியாது, எனக்கு சொல்ல தெரியாது. இல்ல சார், நான் அந்த மாதிரி அதான் மேடம் நீங்க அப்படிதான், எனக்கு அப்படி முடியாதுன்னு சொல்ல வரேன். ரொம்ப கஷ்டம் சார், ரொம்ப கஷ்டம். ஓகேவா? வாமதி சொல்லியிருந்தாங்க, அதான் உள்நாட்டு போர் வந்து ஈழத்துல முடிந்தது என்றாலும் அங்க இறந்தவர்களோட அந்த இறப்புக்கு அதன் பிறகுதான் வந்து நிறைய விஷயங்கள் நம்மளால உணர்ந்த முடியுது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப எனக்கு பிள்ளைகள் பிறந்ததுக்கு அப்புறம் தான் போர்ல இருந்தவங்களுடைய பேரண்டோடைய மனநிலையை என்னால வந்து எந்த காலத்திலுமே. அதனாலதான் அண்ணாவை நாங்கள் கொண்டாடுவதற்கு மிக முக்கிய காரணம் அதுதான். அண்ணாவுக்கு புரியுது, இங்க இவனுக்கு வந்து எல்லா இடத்துலயும் வந்து விட்டு உக்காந்துக்கிட்டு நம்மளுக்கு படிப்பே கொடுக்காம நம்மளுடைய சந்ததியே கொடுக்காம பண்ணிட்டு இருக்கானுங்கன்னு புரியுது. அவர் வந்து என்ன பண்றாருன்னா, தனித்தமிழ்நாடுன்ற லெவலுக்கு போய் டக்குனு இல்ல இது என்னைக்கா இருந்தாலும் பிரச்சனை வரும்னுட்டு அவரு மாநில சுயாட்சி மட்டும் தேவைன்ற மாதிரி பண்றாரு. அப்ப இந்த விஷயத்துல எப்படி வெளியே வரணும்? தனித்தமிழ்நாடு கேட்க கூடாது. ஆனா அமெரிக்கா வந்து எப்படி ஒன்றிணைந்த ஒரு தேசமா இருக்கு, அந்த மாதிரி இங்க ஒன்றிணைந்த நாடா இது உருவாயிடுச்சு. அப்படின்னும் போது எங்களுக்கு மாநில சுயாட்சி கொடுத்துருங்கன்றாரு. அவ்வளவுதான். ஒன்றிணைந்த போது எல்லாமே இதுதான். ஆனால் நாம வந்து தனித்தனியான முடிவுகள், கல்வி இந்த மாதிரி வேலை வாய்ப்புகள் வந்து நம்ம தனித்தனியான முடிவுகள் நம்ம எடுத்துக்கிற வந்து சுயாட்சி தான் வேணும்ன்றதான் அவர் சொன்னது. இதனாலதான் நீட் இது வேறு நீட்டின் மாதிரி இவ்வளவு பேசிட்டு இருக்காங்க, பெரிய மயிர் மாதிரி கல்வித்தரம் மயிருன்ட்டு. கடைசியில் பார்த்தா அங்க எல்லாத்திட்டையும் பணத்தை வாங்கி கொஸ்டின் பேப்பர் விட்டுட்டு இருக்கான். இங்க படிச்ச பசங்க எல்லாம் என்ன பண்றது சொல்லுங்க? எனக்கு இது பெரிய ஒரு வருத்தமா. கடைசியில வந்து அதான் அதுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்கானுங்க. அதுதான் மேட்டர். சரி விடுங்க, அது ஒன்றும் சொல்றதுக்கு இல்ல. ஓகே, அதுல நிறைய கேள்விகள் வேற இருக்கு எனக்கு. அப்புறம் இன்னொரு நாள் பேசுவோம். சங்கீதா தான் சொல்லியிருந்தாங்க, இவ்வளவு ஸ்ட்ராங்கா எங்க பாட்டியை நான் சொன்னேன் இல்லையா, ஆனா அவங்கள வந்து ரொம்ப வந்து ஹர்ட் பண்ணாங்க. அவங்க அதாவது எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுறது என்னன்னா, அவங்களுடைய சன் இன் லாஸும் சரி எங்க அப்பாவும் சரி எல்லாருமே வந்து அவங்களுக்கு ஒரு வந்து ரொம்ப ரஃப் அண்ட் டஃப்பான ஒரு லேடிங்கிறதுனால பேட் நேம் தான் அவங்களுக்கு கிடைச்சதுனாங்க. சங்கீதா அவங்க ரொம்ப குட்டாவே இருந்ததுனால அவங்களுக்கு பேட் நேம் தான் கிடைச்சிருக்கும். ஏன்னா எல்லாமே வந்து பைத்தியமா எல்லாமே அடிமையா சுத்திட்டு இருக்கும்போது நீ கேள்வி கேட்டா ஒரு ராங்கிங் இவளுகளே எல்லா கதையும் கட்டி விட்டுருவாளுங்க. இந்த அடிமையா இருக்குது இல்ல, இதுங்க எல்லாமே சேர்ந்து ஒரு கதையை கட்டி விட்டுறோம். அதுதான் அதை வந்து இவங்க மனதில் இவங்களே திணிச்சு. அதுதான் மேட்டர். ஓகேவா? அண்ட் புவனா வந்து வந்திருக்காங்க, ரதி சொல்லிட்டேன் வந்திருக்காங்கன்ட்டு. அண்ட் ஷீ இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஒன் ஆஃப் த விமன் இன் மை லைஃப் ஹூ ஷேப்ட் மீ டு பிரிங் அ ரைட் இஸ் சாரி. அதுக்கப்புறம் வந்து அவங்க நோ மோர் பை திஸ் டே டெடிகேட். ஓகே, அவங்க இல்ல இப்பொழுது, இந்த நாள்ல அவங்க இல்லைனாலும் இந்த நாளை நான் அவங்களுக்கு தான் டெடிகேட் பண்றேன். ஏன்னா நான் ஒரு நல்ல ஒரு பர்சனாக வளர்றதுக்கான காரணம் அவங்கதான் அப்படிங்கறத சங்கீதா மென்ஷன் பண்ணிருக்காங்க. தேங்க்யூ சங்கீதா. நந்தினி கந்தா வந்திருக்காங்க. போனாவும் வந்து எல்லாருக்கும் மதர்ஸ் டே விஷஸ் சொல்லியிருந்தாங்க, என்னையும் இன்க்ளூடட்.
ஓகே அப்படியே கீழே வந்தா சிஜேகேவும் அதே தான் சொல்லியிருந்தாப்புல. அண்ட் அவங்க போனாவோட பொண்ணு வந்து ஏதோ அவங்களுக்கான பரிசு பொருள்லாம் வாங்கிட்டு வந்து நேற்று என்னை வந்து பார்த்துட்டு போனா அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவங்க ஹாப்பியா மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. சூப்பர். அண்ட் சத்யா மகேஸ்வரி வந்திருக்காங்க, எழில் ராணி அண்ட் லதா ஐப்பாவும் வந்துட்டாங்க. லதா ஐப்பா ஒரு 2 நாள் லீவ் போட்டிருந்தாங்க தானே? மெசேஜ் மட்டும் அனுப்பிச்சிருந்தா தெரியல, ரொம்ப பிஸியா இருக்காங்க. சொல்லலைன்னா இந்த மாதிரி எங்க போய் கையை காமிச்சிட்டு இருக்குன்னு தெரியல. இப்ப டேட்டு போடுங்கன்ட்டு. சரி, அது எப்படி? சரி விடுங்க, என்ன அப்புறம் எதுவும் சொல்ல முடியாது இப்போ வேற. ஐயோ லதா, இப்போ நான் வரல லதா இப்போ இந்த விளையாட்டுக்கு. Sudha, like you, my both Perimas are the one who taught me life and everything more than my mother. Okay. But my mother is also someone who is strong, which I understood only when I become a mother. இல்ல லதா, இப்ப இது சேம் தாட் ப்ராசஸ். எந்த அளவுக்கு எங்க அம்மா ஸ்ட்ராங்குங்கிறத உண்மையிலேயே இப்ப நானும் சரி, என்னுடைய சிஸ்டர் எல்லாமே சொல்லுவா, இந்த மாதிரி ஒரு ஒரு மனதைரியம் மட்டும் நம்ம பசங்களுக்கு வந்துட்டா போதும் அவங்க அம்மா கிட்ட. மனதைரியமே வாழணும். நானு அப்படிப்பட்ட மனதைரியமே வாழணும். அப்படி சொல்லல ஜக்கி சார். நான் சொல்றது வந்து மனதைரியம்னா எல்லா விஷயத்துக்கும் இல்ல. நான் ஒரு சில விஷயங்கள் சொல்றேன். ஆனா என்னன்னா முடியாது இல்லையா? அது கரெக்ட். ஆனா என்னென்ன விஷயம் மேடம், நான் என்ன சொல்லுவேன்னா ஒரு சரி வானம் எதுக்கு அதை பேசிக்கிட்டு விடுங்க. அததான் சொல்றேன். நான் சொல்ல வர்றது என்னன்னா, இப்போ லதா இப்ப ஒரு சில விஷயங்கள் அவங்க அம்மா கிட்ட வந்து ஃபீல் பண்ணி இருந்திருப்பாங்க இல்லையா? நான் அந்த மாதிரியான விஷயங்களை மட்டும்தான் சொல்றேன். இப்ப அவங்க வாழ்க்கைக்கான அந்த ஒரு எவ்வளோ ஹாப்பியான ஒரு மொமெண்ட் இருந்தாலும் சேடான மொமெண்ட்டே எடுத்துட்டு வருவாங்க. பட் அதை மீறி அவங்க எந்த அளவுக்கு இதெல்லாம் கோ த்ரூ பண்ணிருக்காங்கன்னு யோசிக்கும் போது அந்த விஷயத்த வந்து நான் ஈஸியா வழி கொண்டு வந்துடலாம் மேடம். புறக்கணிச்சா யாரா இருந்தாலும் அதை ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். நீங்க எப்பயுமே நீங்க ஒருத்தவங்க கன்சர்னா இருக்காங்கன்றதுக்காக நீங்க நோன்றீங்க பாத்தீங்களா? ஒரு கன்சர்னா இருக்காங்கன்றதுக்காகவே நீங்க வந்து அட்வான்டேஜ் எடுத்துக்கிறீங்க தெரியுங்களா? அது ரொம்ப ரொம்ப தப்பு. அது அந்த பாயிண்ட் வரலைங்கிறதுனால நான் அதை பத்தி பேசல ஜாக்கி. இப்ப பேசுனது அவங்க வந்து சொன்னாங்க இல்லையா, அவங்க பெரியம்மா கிட்டே இருந்து நான் நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டேன், எங்க அம்மாவும் ஸ்ட்ராங்கான விமன்ங்கிறத அப்புறமா புரிஞ்சுக்கிட்டேன்னு பொழுது நான் அந்த விஷயத்த சொல்ல வந்தேன், வேற ஒண்ணும் இல்லை. நான் ரொம்ப மிஸ் பண்றது எங்க அம்மாவுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருந்திருப்பேன் நான்லாம். அது கையிலே காசு இல்லை ஒரு மாதிரி. இப்போ நினைச்சாலும் அது வந்து தெரியல. அது சில நேரத்தில் அப்படிதான், எதுவுமே இல்லாதப்பதான் அதை பற்றி தோணும். எஸ் ப்ளீஸ். அண்ட் கீர்த்தி வந்து என்ன ஒஸ்ட் பிஹேவியர் சொல்லியிருக்காங்க, இருந்துட்டு போட்டோம். அது இல்லை மேடம், அது உண்மைதானே அப்படின்னு வந்தது மேடம். இல்லை நீங்கள் அப்படி இல்லை, அதுதான் சொல்ல வந்தேன். இல்ல நீங்க இந்த டோனட் கதைக்கெல்லாம் இப்ப உங்களுக்கு நான் பேசினேன் பத்தி. இல்ல அதுதான் நான் இல்ல, நீங்க அப்படி இல்ல இல்ல மேடம், நீங்க அப்படி இல்லன்னு சொல்ல வந்தேன் நான். இல்ல ஜாக்கி, இப்ப தோண வெச்சிருவோன்ற. இல்ல ஐயோ வேணான்ற நானு, உங்களுக்கு தெரியுது, அதுதான் மேட்டர். ஓகேவா? அதேதான் 50s 60s மதர்ஸ் வந்து ஜென்ரலா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து இந்த வார் என்விரான்மெண்ட் அந்த மாதிரியான விஷயங்கள்ல வாழ்ந்திருந்தாங்க அப்படிங்கறதையும், அதே போல ஒரு பாவர்ட்டியாவும் இல்ல சிங்கிள் பேரண்ட் ஜாயிண்ட் ஃபேமிலிஸா இருந்திருக்கும், அந்த மாதிரியான ஒரு விஷயங்களும் வந்து அவங்களுக்கு இருந்திருக்குங்கிறத போனா சொல்லியிருந்தாங்க. அண்ட் ஹாப்பி மதர்ஸ் டே சொல்லியிருக்காங்க ஜாக்கி ஃபேமிலிக்கே. ஃபாத்திமா நன்றிகள். அண்ட் வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா நிறைய பேரை வந்து அவங்க ஒரு பெரிய ஃபேமிலியை வந்து எங்கள் அம்மா பார்த்துக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து போனா வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் பிரியா சொல்லியிருந்தா, இல்ல பெரிய எல்லாரையும் பார்த்துக்கிட்டாங்கல்ல, உங்க அம்மானா என்ன ஞாபகம் வருது, உங்களுக்கு என்ன பண்ணாங்கன்றதா. அது எல்லா வீட்லேயும் தான், கூட்டு குடும்பத்தில் அந்த காலத்தில் எல்லாருமே தான் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா? அது இங்கே கேட்கவே இல்லை. உங்க அம்மா நினைச்சா உங்களுக்கு என்ன தோணுது அதான் கேள்வி. எங்க அம்மா எல்லாரும் சாப்பாடு போட்டாங்க பார்த்துக்கிட்டாங்கல்ல, உங்களுக்கு என்ன தோணுது, உங்களுக்கு என்ன பண்ணாங்க, உங்களுக்கு என்ன. இப்போ எங்க அம்மாவை நான் முன்னாடி சொன்னேன்ல, நான் எங்க அம்மா வந்து நாம நினைக்கும் போது அவங்க படிக்க வச்சாங்க எல்லாருமே. அது வந்து ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட், நம்ம வாழ்க்கையில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா? அதை தான் கேட்டேன் நான். எஸ். And Priya சொல்லியிருந்தா, my mom lived a life for others and nothing for herself. Okay. I pray no mother does that mistake. அப்படிங்கறதையும் இன்னொன்று இது ரொம்ப வேலிடான பாயிண்ட். காரணம் என்ன தெரியுமா? அந்த காலத்து அம்மாவுக்கு பெருமை மயிறு எல்லாருக்கும். நான் பாரு எல்லாரையும் கட்டி காக்குறேன், நான் பாரு அப்படின்ற அந்த பெருமை மயிறு சொந்த பிள்ளைங்களை கவனிச்சிக்க மாட்டாங்கன்னு சொல்ல வரேன் நான். சொந்த பிள்ளைங்களை கவனிக்காம ஊராம் பிள்ளைக்கு வந்து மதிப்பு கொடுக்கறது, சொந்தக்கார பிள்ளைங்களை தூக்கி வச்சு கொண்டாடுறது, அந்த மாதிரி விஷயங்கள் நிறையவே இருக்கும். நீங்க சொல்ற அதே 60, 70, 50 அம்மாக்களுக்கு அந்த ஊர் பெருமை வந்து உண்டு. அவ வீட்டுக்கு போனா அப்படி பாத்துக்கோ போவான்ற மாதிரி விஷயம் இருக்கும் சொந்த பிள்ளைங்களோட. ஆனா நீங்க சொந்த பிள்ளைங்களையும் பார்த்துட்டு எல்லாரையும் பார்த்துக்கிறது தான் வந்து நல்ல டேர்ம்னு சொல்ல வரேன். இப்போ பிரியா சொன்னது வந்து என்னன்னா, அந்த மாதிரியான பெருமை பித்த கலப்பி பண்றது அதெல்லாம் அது ரொம்பவே உண்டு.
ஓகே. எஸ். ஸோ அதன் பிறகு பிரியாவே என்ன சொல்லியிருந்தா அப்படின்னா, அவங்க வந்து ரொம்ப சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டே இருந்தாங்க. ஷி ஹஸ் பீன் கெப்ட் சாக்ரிஃபைசிங் எவ்ரிவன் பெனிஃபிட்டட் ஆஃப்டர் ஹர் டெத். ஓகே. எவ்ரிவன் சேஸ், அதாவது யாரெல்லாம் அவங்களால வந்து பெனிஃபிட் ஆகினாங்களோ அவங்க எல்லாருமே அவங்களுடைய இறப்புக்கு அப்புறமா வந்து அவங்களுடைய அந்த கிரேட்னஸ் வந்து சொன்னாங்க அப்படிங்கிறதையும். பட் வாட்ஸ் அவங்க இறந்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் சொல்லி என்ன பாயிண்ட்? அதுதான் பிரச்சனை. ஓகே. அண்ட் உங்களுடைய டைமிங் ரொம்ப செமையா இருக்குன்னு கீர்த்தி லக்ஷ்மன் சொல்லியிருக்காங்க. ஓகே, டைமிங் சரி பண்ணிடுவோம் ஜாக்கி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? அது நுணலும் தன் வாயால் கெடும் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அது என்னன்னா, அவுக்குல வந்து கம்முன்னு தான் இருந்திருக்கும் பாம்பு. ஆமா சார். பாம்பு தூத்துக்குடி கொத்தனார் அப்படின்ற மாதிரி தான் அது இருந்திருக்கும். எப்போ வந்து குறைக்கணும் போது டப்புன்னு கவ்விடும் பாம்பு தவுக்குலையே. சரி, அது ஏன் பாம்புன்னு சொல்லுவேன்? இல்ல மேடம், நான் பொதுவா என்ன சொல்ல வரேன்னா, நுணலும் தன் வாயால் கெடும்னா தவுக்களை வந்து இல்ல மேடம், தவுக்களை கத்தி அதுவே மாட்டிக்கும் சொல்ல வரேன். சொல்லியிருக்காங்க பாருங்க, கரெக்டா சும்மா இருந்திருக்கலாம் அப்படின்னா அப்ப அவங்க தவுக்குல நான் பாம்பு. ஐயோ, நான் ஏங்க மேடம் மேடம் நான் உங்களை ஏதாவது நான் சொன்னேன் மேடம்? மேம் நான் ஏதாவது சொன்னேன்? நான் என்ன பண்ணேன்? நான் சொன்னதே என்ன மேடம் சொன்னேன்? அதாவது சொல்றீங்க முதல்ல வந்து ஆமா இல்ல ஒஸ்ட் தானே நீங்க, இப்ப வந்து பாம்புன்றீங்க. வந்து உதாரணத்துக்கு சொன்னேன் நானு, உணவும் தன் வாயால் கெடுன்னு பழமொழி இருக்கு அப்படின்றதா சொன்னேன். நான் இனிமே பழமொழியில எடுத்துன்னு வரேன்ற நானு. ஐ பிரிங் ஆல். பிறந்த மகராசா மகராசா, ஆல பிறந்த மகராசா மகராசா, என் கண்ணின் மணி நீ கண்ணுறங்கவே, பூந்தென்றல் காற்றுதான் மெல்ல வீசுதே, கானமயில் கூட்டம் எல்லாம் பாட்டு சொல்லுதே பாட்டு சொல்லுதே, ஆல பிறந்த மகராசா மகராசா. சொல்லுங்க. நைஸ்லி சாங். ஓகே. ஸோ ராஜி கார்த்திக் வந்திருக்காங்க, ஹாய் சொல்லியிருக்காங்க. இலங்கை வந்திருக்காப்ல. அண்ட் அதுக்கப்புறம் வந்து இலங்கை சொல்லியிருக்காரு, மை மதர் டேக் கேர் மை செல்ஃப் அண்ட் கிவன் எஜுகேஷன் ஆஃப்டர் மை ஃபாதர் பாஸ்ட் அவே ஆன் மை சைல்ட்ஹுட் அட் தி ஏஜ் ஆஃப் 2. அவங்க அப்பா 2 வயது இருக்கும்போதே இறந்துட்டார் போல இருக்கு. அப்பையில இருந்து எங்க அம்மா என்ன பாத்துக்கிட்டாங்க அப்படிங்கறதும். அண்ட் எஜுகேஷன் வந்து நீங்க இப்ப சொன்னீங்க இல்லையா, அந்த படிக்க வச்ச விஷயங்களை எங்க அம்மாவும் எனக்கு செஞ்சிருக்காங்க அப்படிங்கறத வந்து இலங்கேஷ் மென்ஷன் பண்ணிருக்காப்ல. அண்ட் ஜெயா சொல்லிருக்காங்க, ட்ரூவஸ்ட் லவ் இன் திஸ் வேர்ல்ட் வாஸ் ஃப்ரம் மை மாம் ஒன்லி. நான் வந்து இப்ப அது ரொம்ப வந்து எவ்ரி மினிட்டும் அதை வந்து நான் மிஸ் பண்றேன். ஐ எம் ஸ்ட்ராங் இண்டிபெண்டன்ட் பிகாஸ் ஆஃப் ஹர். நோ ஒன் கேன் லவ் அண்ட் டேக் கேர் ஆஃப் மீ லைக் ஹர். அவங்க அம்மா அவங்க பண்ண விஷயங்கள்னு பாத்தீங்கன்னா ரொம்ப இவ்வளவு ஸ்ட்ராங்கா ஒரு ஆளா இருக்கிறதுக்கு காரணமே எங்க அம்மா தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க, ஜெயா மென்ஷன் பண்ணிருக்காங்க. அண்ட் பிரியா சொல்லியிருக்காங்க, மை மாம் அவங்க வந்து சில்ட்ரனுக்காகவும் வந்து எல்லாம் செஞ்சாங்களாம் அவங்க அம்மா. அதுதான், நாங்க ஊருக்கு மட்டும் உழைக்கலையா, பசங்களுக்காகவும் உழைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பண்ணியிருக்காங்க. பட் அந்த அவங்களுடைய ஆசை நிராசை ஆயிடுச்சு. இல்ல சார், அது ஆசை இல்ல, ஆசை ஆசை இப்பொழுது பேராசை பொழுது. லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் ஆசைன்றது வந்து இது வரல. லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் வந்து அவங்க மென்ஷன் பண்ணதே இல்ல அப்படிங்கறத பிரியா சொல்லியிருந்தாங்க. அவங்க அம்மா வந்து என்ன சொல்லியிருந்தாங்களா, அதாவது எங்க அம்மா வந்து நான் இப்போ கரண்டா இப்போ ஒரு விஷயங்கள்ல வந்து இருக்கேன் இல்லையா, அண்ட் வேர் ஓப்பன் அண்ட் ஏபிள் டு டாக் அபவுட் எவ்ரிதிங். அதாவது நான் எல்லாத்த பத்தியும் பேசுவதற்கும் சரி, ரொம்ப இப்படி ஓப்பனா இருப்பதற்கும் சரி, எங்க அம்மா தான் வந்து என்னை இன்னைக்கு நான் இங்க இருக்கிற ஒரு விஷயத்திற்கு எங்க அம்மா தான் வளர்த்தாங்க அப்படின்றத வந்து புவனா வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. கீர்த்தி லக்ஷ்மணன் வந்து சொல்லிட்டாங்க, இந்த கரெக்ட் சும்மா இருந்திருக்கலாம்னு சொன்னாங்களே, அதான் நீங்க என்ன பாம்புன்னு சொன்னீங்களே, அதுக்காக அவங்க அதை சொல்லியிருக்காங்க. அதை சொல்லிட்டு அவங்க கீழே பாருங்க செம அண்ணா வேற போட்டிருக்காங்க. அதுக்கு நம்மளும் அதை மைண்ட்ல வைக்கணும் இல்ல. அதான் இப்ப சொல்லியிருக்காங்க, I think in most of the houses when the big or a nuclear family, only women can keep the family tighter. Okay. Any issues she had with husband or in-laws, it's the mother who tries to bring the family together அப்படின்ட்டு இருக்காங்க. அதுவும் ஒரு விதத்துல உண்மை. ஏன்னா சில பேர் இல்லாதப்ப அந்த வீட்டுக்கு இப்ப நம்மளே யோசிப்போம் இல்ல, இப்ப அவங்க இல்ல அப்படின்னா அதுக்கப்புறம் அப்ப எதுக்கு போறது அந்த வீட்டுக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பொசிஷன் அம்மாக்கள் தான் அந்த இடத்துல வந்து
சொல்லியிருக்காங்க. ஆமா. ஓகேவா? ஸோ லதா இப்போ அதே மாதிரி அட் த சேம் டைம் விமன் கேன் பி த ஒன். அதுவும் உண்டு. இப்படி நம்ம யோசிக்கும் பொழுது இவங்களால தான் வந்து குடும்பத்தை கட்டி காக்குறாங்கன்னு யோசிக்கிறோம். பாத்தீங்கன்னா அதான் இருப்பாங்க. அதுதான், அது ஒண்ணுமே சொல்றதுக்கு இல்லை. ஓகேவா? அண்ட் அபிஷேக் வந்து ஹாப்பி மதர்ஸ் டே சொல்லியிருக்காப்புல, ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காரு அவரு. அண்ட் இலங்கேஷும் வந்து எல்லாருக்குமே வந்து ஹாப்பி மதர்ஸ் டேஸ்ல இருக்காரு. அக்கா செம்ம அண்ணா ஃபார் சிங்கிங்கா. அது எப்படி மேடம் சொல்ல முடியும்? நீங்க இப்போ நான் சொன்னதுக்கு அப்புறம் நீங்க வந்து சிங்கிங்காக தான் செம்ம சொன்னீங்கன்ட்டுக்கும் போட்டுக்கலாம். ஆனா சொன்ன அடுத்த செகண்ட் அது வரும்போது அது எப்படி நான் எதுக்குன்னு நான் எடுத்துக்க முடியும் சொல்லுங்க? அது அப்பதான் வந்து உங்க அண்ணா என்ன வேற பாம்பு சொல்லியிருக்காரு. சொல்லிருக்கீங்க. அப்ப அப்படி அது தெரியல எனக்கு. பாக்குறேன், நான் யோசிக்கிறேன், சிந்திச்சு வேண்டிக்கிறேன். 9 மணி ஆச்சுன்னா மாட்டேன், அதோட மறுநாள் காலையில இல்ல சார், மாட்டணும்னு இருக்கிறவங்க இப்ப நுணலும் தன் வாயால் கேடும். அதே என்ன பண்றது வாங்க. ஓகே, லதா இப்ப சொல்லிருக்காங்க சப்ஜெக்ட் வந்து லீவ் ஆஃப் ஆப்சன்ஸா. டியர் ஜாக்கி சுதா. நான் ஆப்சன்ஸ் எதுக்குன்னு கேட்டதுக்கு சப்ஜெக்ட் போட்டிருக்காங்க. பர்சனல் ஒர்க் இருந்ததான், அதனால வந்து எக்ஸ்கியூஸ் பண்ணிக்க சொல்லியிருக்காங்க. அண்டர்ஸ்டாண்டிங், தேங்க்யூ ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு அவங்களே முடிவு பண்ணிட்டாங்க. நான் அதுக்கப்புறமா ரிப்ளை மெயில் அப்புறம் போடுறேன் உங்களுக்கு. ஓகேவா? அண்ட் போனா வந்து சொல்லியிருக்காங்க சுதா மேம் டெலிஸ்கோபிக் ஃப்ளை பேட்ஸ் ஆர் அவைலபிள் நவ். அட்ஜஸ்டபிள் ஹேண்டிலாம். உங்களை அடிக்கிறதுக்கு அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே. அண்ட் சிவராஜ் சொல்லியிருக்காப்ல மை மாம் ஷுட் அன்கண்டிஷனல் லவ் பிஃபோர் மை மேரேஜ் அண்ட் பிகம் பொசசிவ் லவ் ஆஃப்டர் அப்படின்னு. நேத்து நினைக்கிறேன் ஏன் வந்து அம்மாக்கள் வந்து இது மாதிரி மாறுறாங்க அப்படின்னா, அது ஒரு சிம்பிள். அது நாம தான் வந்து மூக்கு சளி தொடச்சி பீய கழுவி விட்டு சட்டியை போட்டு பவுடர் வச்சு என்னென்னோ பண்ணோம். புடவையே தான் சுத்திட்டு வந்திருப்பான், திடீர்னு பார்த்தா இப்பதான் நேத்தே வந்திருப்பான், அவகிட்ட போய் வந்து அப்படியே சரண்டர் ஆயிட்டேன்ற கோவம் தான் அந்த. அதுதான் அங்க இருக்கிற பெரிய இதுவே. அதான் பண்ணிருக்கோம். இப்போ கொடுக்குறீங்களா இல்லை வேண்டாம்? வேணவே வேணாம். இல்லை இல்லை வச்சுக்காங்க ப்ளீஸ். சொன்னேன் மேடம், அவனுங்க பயங்கரமான ஆளுங்க மேடம். அவனுங்க இது பாட்டில் அது நீங்க செக் பண்ற இடம் வந்து அவ்வளவு சாஃப்டா வச்சிருக்கானுங்கன்றேன். அப்படித்தானே சார் நம்மளால செக் பண்ண முடியும். அது மெட்டீரியலே வந்து சாஃப்டா இருக்குன்னு சொல்ல வரேன். இது எச்ச பண்ணதுதான், அப்படியே நாள் பூரா பண்ணது இல்லை, அதனால பிரச்சனை இல்லை. புரியுதா? ஆக்சுவலி முட்டை விட்டுருவோம் மேடம். அதனாலதான் தெரியும் எனக்கு, அதனாலதான் நான் அதை எடுக்கவே மாட்டேன் அந்த பாட்டில். அதை பார்த்தாலே தெரியும் அது வந்து அந்த தண்ணி வந்து கெட்டு போயிடுச்சுன்றப்ப எனக்கு தெரியும், அதனால அது கெட்டு போலடா அப்படின்னு நம்ம எப்படி சொல்ல முடியும் சொல்லுங்க? ஒரு நாள் நைட்டு ஃபுல்லா வச்சிருந்தா கெட்டு போயிடும். சரி, இது வந்து ஒரு நாள் நைட்டுக்கு சொல்லல. சரி சார், ஜோக். உங்களுக்கு எல்லாத்துக்கும் விளக்க உரையெல்லாம் கொடுத்துட்டு இருக்க முடியாது. வாங்க நம்ம சண்டே அப்புறமா வச்சுக்குவோம். திருப்பி இப்போ ஒரு 1 மணி நேரம் ஆக போகுது, முடிச்சதுக்கு அப்புறம் வச்சுக்குவோம் வாங்க. சரியா? அண்ட் பிரியா சொல்லியிருக்காங்க ஒன் திங் தட் ஐ அட்மயர் அபவுட் ஹர் இஸ் ஹர் லவ் ஃபார் தமிழ் புக் ரீடிங் அண்ட் ஷி வாஸ் வெரி அடமெண்ட் தட் ஐ ஷுட் ஒர்க் அண்ட் ஐ ஹேவ் இன்கம் நோ மேட்டர் வாட். சூப்பர். அது பெரிய விஷயம். ஒரு அம்மா வந்து அதை சொல்றது வந்து பெரிய விஷயம். ஆனா அப்ப சொல்லும்போது புரியாது, வேலைக்கு போயே ஆகணும்னு சொல்றப்ப. ஏன்னா என்னோட அத்தை வந்து வேலைக்கு போகல. இப்ப நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு நல்ல டீச்சர், அவங்க ரொம்ப நல்லா க்ரூம் பண்ணி இருப்பாங்க பசங்களை. எனக்கு தெரியல. ஆனா அடிப்பும் செம்மாட்டி பிரியும், அது வேற விஷயம். பட் அவங்க போகல. பட் என்ன, அவங்க இன்சிஸ்ட் பண்ணிட்டே இருந்தாங்க வேலைக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த. அதுவுமே நான் வந்து அதான் சொல்றேன் இல்லையா, சில விஷயங்கள் வந்து நம்ம ஒரு சில பேர்கிட்ட இருந்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி எடுத்துக்குவோம். ஆமா, அது வந்து அந்த வேலை போற விஷயமும் அவங்க கிட்ட இருந்துதான். அதுதான் மேட்டர். ஓகே. மாதிரி நல்லா எங்க அம்மாவை பார்த்துக்கணும்னு நினைச்சானே, இப்ப எங்க அம்மா உயிரோட இல்லை அப்படின்ட்டு நல்லா பார்த்துக்கணும். பிரியாதான். ஓகே. அது மாதிரி எங்க அம்மா இப்ப உயிரோட இல்லை, ஆனா என்ன செய்யறது அப்படின்ற மாதிரி. நஸ்ரீனோட அக்கா வந்து நம்மளுடைய ஃபாலோவர். அவங்க வந்து ஏதோ பேர் வந்து ஏதோ ஒரு கமெண்ட்ல சொல்லியிருந்தாங்களே. ஆமா, எங்க அக்கா வந்து ஓகே படிக்கல. இங்கதான் நஸ்ரீன் ஃபர்ஹான் கீழே தான் கொடுத்துருந்தாங்க. அதுக்கு மேல வந்து ஜாக்கி எங்க அக்கா உங்க ஃபேனு, அவங்க முஃப்ரி மகிங்கிற பேர்ல கமெண்ட் பண்ணுவாங்க. ஓகே 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 சூப்பர் சூப்பர். ஓகே. எஸ், நான் எனக்கு ரொம்ப
ரேர் கேசஸ்ல ஞாபகம் இருக்கு. லைவ் வந்ததுக்கு அப்புறம் அவங்களோட கமெண்ட்டுகள் வரல, அதுக்கு முன்னாடி வந்திருக்கு அப்படிங்க. அவங்க தான் தவறிட்டாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. இன்னைக்கு மதர்ஸ் டே. ஆனால் அக்காவை ரொம்ப மிஸ் பண்ணேன். ரைட். அப்போ இவங்க தான் எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த கொரோனா டைமில் அவங்க இறந்துட்டாங்கன்னு சொன்னது இவங்களா யாரும் தெரியல. நான் இப்போ ரீசெண்டாக கூட லைவ்ல சொன்னேன்ல, ஒரு லேடி அது மாதிரி இறந்துட்டாங்க அப்படின்னு எனக்கு வாய்ஸ் நோட் கேட்டும்போது எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருந்துட்டு. மேபி நஸ்ரீன் ஆல்ஸ் அவங்களா கூட இருக்கலாம் மேபி. அதான் வந்து நான் வந்து உங்களை வந்து இன்னொரு ஒரு மதரா கேர் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு இலங்கை சுரிக்கு வச்சிருக்காரு. இல்ல இப்பெல்லாம் வைக்கல, அவர் கரெக்டாவே சொல்லுவாரு. அதான் உண்மையும் கூட. அதுதான் உண்மை. அவரு வந்து அதுக்கு அடுத்தல என்ன பாருங்க, யூ ஆர் கிரேட் மேடம், கம் டு யூகே அலாங் வித் ஜாக்கி டிபெண்டா. அதான் சொல்றேன். அவர் இக்கு வைக்க மாட்டாரு, உடனே நீங்க ஒரு சப்போர்ட் சிஸ்டம் வேற வந்தீங்க பாருங்க. ஓகே. அண்ட் நீங்க ரொம்ப அழகா வைக்கப்படுறீங்க அப்படிங்கறதே வந்து போனா சொல்லியிருந்தாங்க. ஜாக்கி என்ன வணக்கம், ஜாயினிங் ஜஸ்ட் லைவ் ஃப்ரம் ஜிம்மா, கார்த்திக் உத்தாவில இருந்து நன்றிகள். அக்கா உங்களோட தீவிர ரசிகை, அவங்கள பார்த்துதான் நான் உங்க வீடியோவை பார்க்க ஆரம்பிச்சேன்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. நன்றிகள் நஸ்ரீன். அக்காவுடைய ஆத்மா சாந்தி அடையட்டும். அவங்களுடைய பிளஸிங் உங்களுக்கு எப்பயுமே இருக்கு நஸ்ரீன். தெரியல, சம்டைம்ஸ் வந்து சரியா. இதுதான் கமெண்ட்டுகள். கார்த்திக் சி வந்திருக்காப்ல சொல்லிட்டேன். ஓகேவா, உத்தாவில் ஓகே. இதான் கமெண்ட்டுகள். சரி, இதுக்கப்புறம் வந்து நம்ம வாழ்க்கையில சரி சரி ரொம்ப பெரிய விஷயங்கள் அப்படின்ற மாதிரி எங்கள் அம்மாவனுடைய பங்களிப்பு அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒன்றும் பெருசாக கிடையாது. யாழினி பிறந்தப்போ பார்த்துக்கிட்டாங்க உண்மையிலே. ஒரு 3 months வந்து அவங்க அங்கே இருந்தேன் நான். அவளுக்கான விஷயங்களை அவங்க வந்து ரொம்ப பருமனாக இருப்பாங்க, ஆனாலும் கூட உட்காந்து அந்த தொண்ணு துவச்சி கொடுத்தது அந்த விஷயங்கள்லாம் பண்ணாங்க. அப்போ ஒரு விஷயம் ரியலைஸ் ஆச்சு, என்னன்னா எல்லாருமே வந்து என்னதான் இப்ப எங்க அத்தையை எனக்கு ரொம்ப பிடிச்சாலும் அவங்க வீட்டுக்கு போய் என்னால ஒரு 10 நாள் தங்க முடியாதுங்கிற ஒரு ரியாலிட்டி அப்ப புரிஞ்சிருச்சு. அதுதான், வேற ஒண்ணும் இல்லை. ஏன்னா வந்து பிடிக்கும், ஆமா அவங்களுக்கும் என்ன ரொம்ப பிடிக்கும், ஆனா அவங்களால என்ன வச்சு பாத்துக்க முடியுமானா இல்ல. சோ அந்த ரியாலிட்டி எப்பயுமே அது அப்படிதான் வச்சிருக்க மேடம். இயற்கை நம்மளுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்குமோ, எது நம்ம கூடயே இருக்கும்னு நினைக்கிறோமோ, அங்க வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தடைகள்லாம் நிறைய இருக்கும். அதேதான் சார், நமக்கு அவங்களை பிடிச்சா பிரச்சனை இல்லை சார். அதனால உங்களுக்கு அது அந்த ரியாலிட்டி புரிஞ்சது பார்த்தீங்களா. அதுதான், அந்த ப்ராப்பர்ட்டி நம்மள்தான் இருக்கிறது வரைக்கும் பிரச்சனை இல்லை சார். மேம் உங்க அத்தை உங்க ப்ராப்பர்ட்டி தான் மேடம். உங்க அத்தை இன்னொருத்தவங்க ப்ராப்பர்ட்டி அது சார், அவங்க ஹஸ்பண்டோட ப்ராப்பர்ட்டி. இப்ப நான் ப்ராப்பர்ட்டி சொல்லுங்க உங்களுக்கு. ஐயோ, என் ப்ராப்பர்ட்டிலாம் கிடையவே கிடையாது. நானே வந்து வாடானா வந்து நிக்கிறேன், போடானா போய் உட்காடுறான். நான் என்ன போய் உங்க ப்ராப்பர்ட்டின்றீங்களே, யோசிச்சு பாருங்க. இல்ல சார், இதெல்லாம் ஏன் ப்ராப்பர்ட்டின்னு சொல்ல, நான் உங்களோட ப்ராப்பர்ட்டி. ஐயோ, அது வந்து ஏத்துக்கவும் நல்லா எழுதி கொடுத்துருக்கீங்களா இன்னைக்கு? இப்ப சரி, அது மட்டும் எழுதி சொல்லிட்டீங்கல்ல சார், பாத்துக்கலாம் சார். சரி சொல்லுங்க சார், எந்த அளவுக்கு நான் வந்து உங்களுக்காக வந்து நீங்க சொல்றதா அப்படின்னு இருந்திருக்கேன்னு தெரியும் சார். எல்லாருமே அப்படிதான் ஒரு காலத்துல அப்படியே திடீர்னு மறந்துடுவாங்க. திடீர்னு பல விஷயங்கள்ல மட்டும் அப்படியே வந்து அந்த டிமென்ஷியா வந்துடும். கேட்டு மேடம், ஏன் மேடம் அது இதுல என்ன இருக்கு? ஏன் வந்து அந்த சொல்ல சார் இல்ல 10 நாள் இருந்துக்கலாமே. இல்ல சார், இருக்க முடியாதுங்கிறது ரியாலிட்டி, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ரியாலிட்டி ஒருத்தவங்க சொல்லிட்டு அவங்க வருத்தத்தில் இருக்கும்போது அதை நோண்டி விடுறதுங்கிறது ரொம்ப ஒஸ்டான பிஹேவியர் சார் அது. சரியா? ஸோ அது ஒரு விஷயமா எங்க அம்மா பண்ணது எனக்கு டக்கு ஞாபகம் வந்தது. அண்ட் அப்படியே சொன்னீங்கன்னா இலங்கை சொல்லியிருந்தாப்புல, எங்க அம்மா ஸ்டடிடு வந்து 3rd grade தான். அண்ட் ஷீ மேட் மை செல்ஃப் டு கெட் MCA அண்ட் வாட் ஐ எம் டுடே. ஐ ஆல்வேஸ் தேங்க்ஃபுல் டு ஹர் கிராட்டிடியூடு. ஐ எம் ஏபிள் டு ரிலேட் ஜாக்கியோட மதரை என்னால் ரிலேட் பண்ணிக்க முடியுது அதனால் அப்படிங்கிறத இலங்கேஷ் மென்ஷன் பண்ணியிருக்காப்புல. நான் ஏதோ அவங்களோட சாங் ரிக்வெஸ்ட்டை படிக்கல, நாங்கள் போனா எனக்கு பார்க்கல. அண்ட் இலங்கை சொல்லியிருந்தாரு, சுதா மேம் ஐ அப்ரிஷியேட் யூ அஸ் யூ. இல்லை, இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்றேன். இப்ப கமெண்ட் வந்து என்னன்னா முன்னாடி போயிடும். நான் சிலது வந்து அவங்க ஏன் அதை படிக்கலன்னு போகும்போது பார்த்தா அவங்களுக்கு வந்து தெரியாது, அவங்களுக்கு வராது. ஆனா டிஸ்பிளேல எனக்கு இங்க டிஸ்பிளே வரும். அதே மாதிரி ரிஃப்ரெஷ் ஆகும்போது என்னன்னா ஏகப்பட்ட கமெண்ட் வரும்போது கடைசியோட நிற்காது, அது ரிஃப்ரெஷ் ஆகி ஃப்ரெஷ்ல வரும். நிறைய கமெண்ட், இப்போ 10 கமெண்ட் மட்டுமே இருக்குன்னா அது அப்படி அங்கே தான் இருக்கும். ஆனால் நிறைய கமெண்ட் வரும்போது ரிஃப்ரெஷ் ஆகி மேலே கீழே போயிட்டே இருக்கும். அதில் சில கமெண்ட்ஸ் வந்து மிஸ் ஆகும். அதனால ஏன் கமெண்ட் படிக்கலையே, உன் கமெண்ட் படிக்கலையே அப்படின்றது அங்கே வேண்டாம் அப்படின்றதுக்காக சொல்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு இப்போ கீர்த்தி வந்து யூஆர் அவர் பில்லர் அப்படின்னு போட்டிருந்தா. ஆனால் அது வந்து மெசேஜ் வந்து என்னன்னா என்னது ரீடைரக்டா அந்த மாதிரி போட்டுருக்காரு. அது வரவே வராது. கொஞ்ச நேரம் கழிச்சு தான் அந்த கமெண்ட்டே வரும்.
இதுல இருக்கிற சிக்கல்கள்லாம் இருக்கு, அதுதான் மேட்ரு. எஸ், சொல்லுங்க. ஓகேவா? ஸோ அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா என்னை அப்ரிஷியேட் தான் பண்ணுறாராம். நான் உங்களோட தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் அப்படிங்கிறதுக்காக நன்றி வாழ்த்துக்களும்னாரு. நன்றிகள் இலங்கேஷ். இலங்கேஷ் ரைட் ரைட் சார் சார். இல்லை, நான் வந்து உங்களை கூட்டிட்டு இங்கே வரணுங்கிறதுக்காக வந்தேன்றத மென்ஷன் பண்ணியிருக்காரு, வேற ஒன்றும் இல்லை. தாயி தெய்வம் என்று பாராட்டணும், அன்பு பாராட்டணும், தந்தை பேரை என்றும் நீ காக்கணும், என்றும் நீ காக்கணும். எத்தனை பிறவி நான் கொண்ட போதும் என் துணை எனவே நீ வர வேண்டும். ராசா தந்த அன்பில் வாழும் நாளும் செல்ல பூவும் பொட்டும் கூட வரணும். ஆள பிறந்த மகராசா மகராசா, ஆள பிறந்த மகராசா மகராசா. சொல்லுங்க. ஸோ ஒன் திங் ஐ லேர்ன் ஃப்ரம் யூ போத், நம்ம கிட்ட இருந்து என்னன்னா, பிரியா சொல்லியிருக்காங்க. ஒன் திங் நான் என்ன கத்துக்கிட்டேன்னா, இஸ் ஜஸ்ட் மதர், நான் வந்து ஐ ஷுட் நாட் கவுண்ட் லெஸ் ஃபார் வாட் ஐ டூ. இது நார்மல் தானே, எல்லாரும் பண்றது தானே நான் நினைச்சிட கூடாது அப்படிங்கறதையும் இஸ் வாட் பீப்புள் யூசுவலி சே ஆஃப்டர் லிசனிங் டு யூ போத். நான் வந்து என்னை வேல்யூ பண்ண கத்துக்கிட்டேன். இன்னொன்னு என்னன்னா, நீங்க ஆம்பளை பசங்க 2 பேர் நினைக்கிறேன் அவளுக்கு. ஸோ நீங்க வந்து உங்க பசங்க நிறைய பேசுங்க. ஏதோ ஒரு இடம் வந்து உங்களுக்கு வந்து உங்களையும் மீறி உங்களுக்கு தெரியாமலே நீங்க அவளுக்கு டீச் பண்ணிருப்பீங்க நீங்க. எஸ், அது நான் திரும்ப எல்லா பேரண்ட்ஸுமே சொல்றது அதுதான். ரைட். ஓகே. ஸோ அதன் பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவளும் அதான் சொல்லியிருந்தாங்க, என்ன நான் ரொம்ப வேல்யூ பண்ணுறேன் ஆஸ் அ மதரா ஒய்ஃபா இன் ஆல் ரோல்ஸ், எவ்ரி எஃபர்ட் வந்து ஷுட் பி அப்ரிஷியேட்டட் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பிரியா டி சொல்லியிருந்தாங்க, வென் ஐ வாஸ் இன் மை 9 months of pregnancy, my mom met with major accident. It was her strong will that she came back. And everyone was keep motivating her that she should be there for my son அப்படிங்கிறத சொன்னாங்க. அது வந்து வந்தது பெரிய விஷயம் அப்படின்னாங்க. நன்றிகள். அண்ட் இலங்கேஷ் ஒரு பாடல் போட்டிருக்காரு, நீங்கள் ரொம்ப நல்லா பாடிருக்கீங்கன்றதை வந்து கீர்த்தி சொல்லியிருக்காங்க. அண்ட் பிரியா வந்து அந்த மெசேஜோட கண்டினியூஷனாக என்ன சொல்லியிருந்தாங்க, அண்ட் ஷி வாஸ் ஆல்வேஸ் என்கரேஜிங் அண்ட் சப்போர்ட்டிவ். Not just me, but for everyone she came across. That love and affection people shown during accident is a testimony of her life. அதாவது அந்த ஆக்சிடென்ட் அப்ப அந்த லவ் அண்ட் அஃபெக்ஷனை வந்து அவங்க மேல் காட்டினது வந்து எல்லாருமே காட்டினது வந்து என்னன்னா, அவங்க எல்லாருமே வந்து அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் செஞ்சிருப்பாங்க இல்லையா, அதற்கான விஷயங்கள் தான் அப்படின்றதையும் வந்து பிரியா வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சூப்பர். ஓகே, அப்படி ஒரு மணி நேரம் பேசிருக்கோம் ஜாக்கி. நீங்க ஏதாவது பாடல் போட்டு பேசி முடிச்சிங்கன்னா அப்படியே முடிக்கலாம், இல்ல கண்டினியூ வேற ஏதாவது விஷயங்கள் இருந்தாலும். இல்ல, விஷயங்கள்லாம் ஒண்ணுமே கிடையாது. அவங்கவுங்க விஷயங்களை அவங்கவுங்களும் பேசினாங்க, அதை பகிர்ந்துக்கிட்டோம். தட்ஸ் ஆல். இதுக்கு மேலாம் ஒன்றும் இல்லை. ஒரு பாட்டெல்லாம் பாடி முடிச்சிட்டோம்னா விட்டுருக்கலாம். ஓகே, சும்மா இன்னைக்கு ஆக்சுவலி லீவே விட்டுருப்பாங்க, இவங்க லீவ் விட்டுருலாம் அப்படின்ற மாதிரி தான் அவங்க ஃபீல்ல இருந்தாங்க. நிறைய ஒர்க்லாம் பண்ணாங்க. நான் சொன்னேன், ஒரு மணி நேரம் பேசிட்டா ஒரு வேலையை முடிஞ்சிடும், அதனால அதை போட்டு. ஒரு பிள்ளை கருவில் கொண்டு ஒரு பிள்ளை கையில் கொண்டு உருவாடும் யோகம் ஒரு தாய்க்கென்று, மழலை போல் உந்தன் நெஞ்சம் உறங்கட்டும் பாவம் கொஞ்சம், தாய்க்கு பின் தாரம் நான் தானேயா, தாலேலோ பாடுவேன் நீ தூங்கடா, தாயாக்கி வைத்ததே நீயடா நீயடா, தலைவாணி என் தலைச்சன் பிள்ளை பாடுகிறேன் நான் தாலேலோ, பனிசை பூ விழித்தாலோ பொன்மணி தாலேலோ. அது ரொம்ப அப்படியே போவோம். நிறைய வார்த்தைகள் நல்லா பாண்டிங்க அப்படிங்கறத வந்து இலங்கேஷன் சொல்லியிருந்தாரு. தட்ஸ் ஆல். மீண்டும் வந்து மேடம், இந்த பாட்டு பாடலைன்னா என் கதையே ஓவர். இந்த பாட்டை நான் பாடி ஆகணும், இதோட முடிக்கிறோம். உயிரும் நீயே உடலும் நீயே உறவும் நீயே தாயே, தன் உடலில் சுமந்து உயிரை பகிர்ந்து உருவம் தருவாய் நீயே, உன் கண்ணில் வழியும். அனைவருக்கும் இனி அந்நிய தின நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு
கமெண்ட் போட்டு பரபரப்பாக்கி அத்தனை பேருக்கு எங்களுடைய நன்றியும் பேரன்பையும் தெரிவிச்சுக்கிட்டு மேலும் வேறொரு எபிசோட்ல நாங்க வந்து உங்களை தொடர்பு கொள்ளுறோம். ஓகே. ஃபாத்திமா அப்தாகிர் வந்து $20. தேங்க்யூ ஃபாத்திமா, ரொம்ப நன்றி. பல நேரங்களில் ஃபாத்திமா வந்து கம்பெனியை வந்து கரெக்டா வாழ வச்சிருக்கீங்க. இந்த நாள் இனிய நாள் ஆகட்டும் எல்லோருக்கும். அம்மா அதாவது எதையும் பூஜிக்க வேண்டாம், ரியாலிட்டி பேசுவோம். தப்புனா தப்புன்னு சொல்லுவோம், ரைட்னா ரைட்டுன்னு சொல்லுவோம். அம்மா தானே அப்பன் தானே அப்படின்றதுக்காக அவன் பெரிய மயிர் தானே, அவங்களுக்கு அனுபவம் மயிர்லாம் அதெல்லாம் இல்லை. நம்மளுக்கும் அவங்களும் தப்பு பண்ணுவாங்க. ஆக்சுவலி நாங்களும் தப்பு பண்ணுவோம். நம்ம தப்பு பண்ண ஏற்றுக்குவோம், அதே மாதிரி அவங்க தப்புனா தப்பு தான். புரியுதுங்களா? அதனால எதையுமே வந்து ரொம்ப வந்து பொயட்டிக்காவோ அவங்க வந்து எவ்வளோ பெரிய அன்பின் உருவம் அப்படிலாம் நம்ம வந்து தூக்கிலாம் கொண்டாடணும். தப்புனா தப்பு தான். ஏன்னா இந்த பாசத்தை முன் வச்சு தான் எல்லா மருமகளையும் போட்டு நாரடிச்சிட்டு இருக்கிறது இந்த பாசத்தை முன் வச்சு தான். அது எவ்வளோ பெரிய எச்சக்கலத்தனமான விஷயம். அப்போ அது எப்படி அம்மாவை ஆக முடியும்? அதை எப்படி அவங்க ஒரு அம்மாவை வந்து போட்டு போகணும்? அம்மானா அம்மா மாதிரி இருக்கணும். அம்மானா எல்லாரையும் பார்த்துக்கணும், எல்லாரையும் எல்லாரும் கூடயும் இருக்கணும். எல்லாரும் தப்புனா தப்பு, ரைட்னா ரைட்டுன்னு சொல்லணும். அதுக்கு நீ கல்யாணமே பண்ணி வச்சிருக்கானமே. கண்டிப்பாக உன் மயிரிலே புரிஞ்சிட்டு இருக்கணும்னா கல்யாணம் மாதிரி கல்யாணம் பண்ணி வைக்கிற. ஸோ அந்த விஷயங்கள்லாம் இல்லாத அம்மாக்கள் நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரியான நேர்மையான அன்பாக பாசமாக பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய கோடான கோடி அம்மாக்களுக்கும் சைக்கோ அம்மாக்களுக்கு வந்து நான் சொல்ல முடியாது. நல்ல அம்மாக்களுக்கு இனி அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள். ஸோ அவங்கள வந்து நிச்சயமாக நம்ம கண்டிப்பாக பார்த்துக்கணும், கூட ட்ராவல் பண்ணணும். ஸோ வேற என்ன, லவ் யூ போத், குட் நைட்டு. என்னது தொடர்பு கொள்ளுகிறீங்களா லொல் அப்படின்னு அவங்க தமிழ் நான் தெரிஞ்சிடும்ல. இனிமேல் தமிழுக்குலாம் இனிமேல் நான் எடுத்துன்னு வருவேன்ல. ஹர்ஷினி மோகன். ஸோ எல்லாருமே வந்து குட் நைட் சொல்லியிருக்கீங்க. ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு பாத்திமா. என்ன சப்போர்ட் பண்ணிக்கிறோம், டிஸ்பிளேல இருக்க டீட்டெயில் மூலம் சப்போர்ட் பண்ணுங்க. இன்னும் வேறு எபிசோட்ல உங்களை சந்திக்கிறோம். நன்றி கூறுவது உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் வாய்ஸ் ஓவர் சைனிங் ஆஃப்.